கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் திரும்ப ஒருக்க வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5, 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 நற்குணங்களும் சேர்ந்ததுதான் ஆவியின் கனி. இந்த 9 தெய்வீக சுபாவங்களை கொண்ட ஒரே ஒரு கனி, ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படாம ஆவியின் கனி இந்த 9 குண லட்சணங்களை கொண்டது. அப்ப இந்த 9ல் ஒன்று கூட இது முக்கியம் கிடையாது, இது போதும் என்பது கிடையாது. 9மே முக்கியம். அதான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதுல அன்பை பற்றி தியானித்தோம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு அதுவரைக்கும் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 6வது குணம், 6வது அந்த தெய்வீக சுபாவம் நற்குணம். அது நற்குணம் என்பதா இப்ப இருக்கிற நல்ல குணம். நற்குணம் என்ன? நல்ல குணம், குட்னஸ், ஒரு நல்ல குணம், நல்ல சுபாவம். சில சொல்லுவாங்கள்ல, ஓ இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, ஓ இந்த பிள்ளை நல்ல குணமுள்ள பிள்ளை, நற்குணம் அதுக்கு இருக்குது அப்படி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நற்குணம். உங்களை பார்க்கும்போது நல்ல குணம் உள்ளவங்க, ஐயோ இவங்க நல்ல குணம் உள்ளவங்கன்னு மற்றவங்க சாட்சி சொல்லணும். இந்த கனி உங்களுக்குள்ளே காணப்படணும், இந்த தெய்வீக சுபாவம் உங்களுக்குள்ளே காணப்படணும். அதாவது நல்ல குணம் உள்ளவர்களாக காணப்படணும். அதாவது தீமை விட்டு விலகுவது. நல்ல தம்பின்னு எப்படி சொல்றீங்க? ஒரு பீடி சிகரெட் கூட பிடிக்க மாட்டான் அந்த தம்பி, யாரும் தப்பெல்லாம் பண்ண மாட்டான், நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த பிள்ளை நல்ல பிள்ளை பாருங்களேன், இந்த மாதிரி தவறான ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, தப்பானதுக்கு போகாது, தீமை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ்ந்து அது நல்ல குணமுள்ள பிள்ளை பையன் என்பதாய் நாம் சொல்லுகிறோம் இல்லை, நல்ல குணம் உள்ளவங்கன்னு. அது அப்போ தீமையை விட்டு விலகி நல்ல குணத்தோட தெய்வீக சுபாவத்தோடு வாழ்வது. அது மாத்திரமல்ல, நன்மை செய்வது. நல்ல குணமுள்ளவர்களாய் பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. அதுதான் நற்குணம் என்பது. ரெண்டுமே இருக்கணும். ஒன்று, இந்த பாவ பழக்கங்களுக்கு விலகி பரிசுத்தமாக வாழணும், நல்ல சுபாவத்தோடு வாழணும், அது நற்குணம். ரெண்டாவது, மற்றவங்களுக்கு நன்மை செய்வது. ஓ அந்த மகனுக்கு நல்ல குணம்ப்பா, இறக்கு குணம், எல்லாருக்கும் உதவி செய்வான், நல்ல தம்பி என்பதாய் சொல்லுவாங்க பாருங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வது. நாம் அப்படிப்பட்ட குணமுள்ளவளாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 15:14 வசனத்தை வாசிக்கும் போது, நற்குணம் நிறைந்தவர்களாய் இருங்கள் என்று வசனம் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு வசனம் பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு 5:16 பாருங்க. இயேசு ஒரு அருமையான காரியம் சொல்லுகிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க கடவது. நற்கிரியைகளை செய்வது, நன்மை செய்வது. இதுதான் இயேசு சொல்றார். மனிதர் நீங்கள் நன்மை செய்வதை பார்க்கணும், நீங்கள் நற்கிரியை செய்வதை பார்க்கணும். அந்த நற்குணம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அதை பார்க்கும்போது மற்றவங்க இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு சமயம் மும்பை பட்டணத்துக்கு போயிருந்தேன். எங்களுடைய உறவினர் ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது டிவியில் ஒரு பிரபலமான டிவி சேனல் மதர் தெரேசா அவங்கள பேட்டி கண்டு கொண்டிருந்தார்கள். நான் அதை பார்த்து கொண்டேன். 1 மணி நேரத்துக்கு மேலே நீண்ட ஒரு பேட்டி. அது நிறைய கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்னென்ன விதத்தில் சேவை செய்கிறாங்க. மதர் தெரேசா அவங்க நமக்கு தெரியல, கல்கத்தாவை மையமாக வச்சு அவங்க எவ்வளோ அருமையான நன்மையான பணிகள் செய்தாங்க என்று சொல்லி கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லி கொண்டே இருந்தாங்க, என்னென்ன செய்கிறாங்க என்பதாய். எல்லாம் முடிய ஃபைனலாக அந்த நிருபர் ஒரு கேள்வி கேட்டான்.
அது எனக்கு மறக்கவே முடியாது. நான் அந்த டிவிக்கு முன்னால் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவன் ஒரு கேள்வி கேட்டான், நீங்கள் தெருவில் கிடக்கிற நாற்றம் அடித்த குழந்தைய கொண்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி நல்லாக்குறீங்க, குஷ்டரோகத்தினால அழுகி கிடக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி முகம் கோணாமல் அன்பு காட்டி இதெல்லாம் செய்கிறீங்க, இது மாதிரி உணவில்லாதவங்களுக்கு உணவு கொடுக்க, இதெல்லாம் இவ்வளோ மக்களுக்கு நன்மை செய்கிறீங்களே, ஒய், ஏன்? அந்த கேள்வி கேட்டால் ஃபைனலாக எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசி ஒரு கேள்வி கேட்டால், ஏன் இதை செய்கிறீங்க? அப்போ மதர் தெரேசா புன்முறுவலோடு ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொன்னாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட். அவ்வளோதான் அவங்க சொன்ன பதில், இயேசு கிறிஸ்து. நான் பார்த்தது, நேரடியாக பார்த்தது, கேள்விப்பட்டது அல்ல. அவங்க சொன்ன பதில் அதுதான். ஏன் இதை செய்கிறீங்கன்னு கேட்டபோது அவங்க சொன்ன பதில் ஜீசஸ் கிரைஸ்ட். அவ்வளோதான். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மதர் தெரேசா அவங்க அளவுக்கு நீங்கள் நிறைய செய்ய முடியாவிட்டாலும், உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, உங்கள் சர்ச்சு பக்கத்தில் 4 பேருக்கு நன்மை செய்யுங்க, நல்லது செய்யுங்க, நற்கிரியைகளை செய்யுங்க. அதை வெளிப்படுத்துங்க. இவங்க கிறிஸ்தவங்க, இயேசுவின் அன்பினால் நிறைந்தவங்க இதை செய்கிறாங்கன்னு அவங்க அறிந்து கொள்ளுவார்கள். அதுதான் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் செய்கிற நன்மை மூலமாக, மனுஷர்களுக்கு நற்கிரியைகள் செய்வதன் மூலமாய் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்பதாய் சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், பெண்களுக்காக நிறைய ஆலோசனைகள் பைபிளில் சொல்லியிருக்குல்ல. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9-10 வசனத்தை பாருங்களேன். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9-10 வசனத்தில் பாருங்க, ஸ்திரீகளும் பெண்களும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல். அலங்காரம்னா என்ன? இதெல்லாம் செய்வது என்று நினைத்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது உங்களுக்கு மெய்யான அலங்காரமாக இராமல், தகுதியான வஸ்திரத்தினாலும், தகுதியான வஸ்திரம் அணியணும், நாணத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், பாருங்க, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகள் மூலமாய், நன்மை செய்வதன் மூலம் நீங்கள் உங்களை அலங்கரிக்கணுமா? அப்போது நீங்கள் நல்ல சுபாவம் இருக்குது, தாழ்மை இருக்குது, பொறுமை இருக்குது, சாந்தம் இருக்குது, தெளிந்த புத்தி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நல்ல காரியம் செய்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறீங்க? நீங்கள் நற்கிரியைகள் செய்கிறீங்களா? அந்த நற்குணத்தை உங்களை சூழ்ந்திருக்கிற மக்கள் பார்க்கணும், அறிந்து கொள்ளணும். பைபிளில் ஒரு உதாரணம் பாருங்கள். ரெபேக்காள் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி ஆபிரகாம் தன் வீட்டு வேலைக்கான எலியேசரை அனுப்புகிறார். அவர் நின்ற 10 ஒட்டகத்தோடு வருகிறார். அந்நிய தேசத்தில் வந்தார். அப்போது துறவில் தண்ணீர் ஆழமாக தோண்டி ஊற்று தண்ணீரை உள்ளுக்குள்ளே இறங்கி தண்ணீரை மொண்டு வைத்து கொண்டு தோளில் வைத்து கொண்டு ஏறி வரணும். பெண்கள் ரொம்ப கஷ்டம். அப்போ ரெபேக்காள் என்கிற வாலிப மகள் வருகிறாள். இந்த வேலைக்காரன் சொல்கிறான், எனக்கு குடிக்க தண்ணி கொடுன்னு நான் கேட்பேன். அப்போ எனக்கு தண்ணி கொடுத்து என் ஒட்டகத்துக்கும் யார் தண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க தான் தேவன் தெரிந்து கொண்ட மகள் என்று தீர்மானித்து கொள்வேன்னு சொல்லி ரெபேக்காள் அந்த ஊற்றுக்குள்ளிருந்து அவள் ஏறி வருகிறாள். தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேகரித்து அங்கிருந்து ஏறி மேலே வருகிறாள். தோளில் அந்த பெரிய அந்த தண்ணீர் பாத்திரத்தை வைத்து கொண்டு அவன் கேட்குறான், குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுன்னு சொன்னவொடனே, நானே கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் இறங்கி கீழே போய் தண்ணி எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வரேன். எங்கள் வீட்டில் என்ன அனுப்பி விடுறாங்க, வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பாமல் நான் கஷ்டப்பட்டு தண்ணீர் எடுத்துக்கிட்டு வரேன், இறங்கி குடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ரெபேக்காள் அப்படி செய்யலை. உடனே தோளில் இருந்து அவள் கீழே இறக்கி குடிங்க. எவ்வளோ நல்ல குணம் பார்த்தீங்களா, நற்குணம். நீ குடிக்க வேண்டியது தானே, எதுக்கு ஏன்ட்ட கேட்குற, நானே கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியும். ரெபேக்காள் அப்படி சொல்லவில்லை.
ஒரு நல்ல குணம். உடனே அவள் அந்த அந்த கஷ்டப்பட்டு அவள் தண்ணி எடுத்துகிட்டு வர்றா. ஈஸியாக கிடைக்கல, மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கலை. அந்த அந்த ஊற்றுக்குள்ளே இறங்கி தண்ணீரை மொண்டு அதை தோளில் தூக்கி வச்சு ஏறி வருவது சாதாரண விஷயம் அல்ல. அவள் அந்த தண்ணீரை கொடுத்தது மாத்திரம் அல்ல, உங்கள் 10 ஒட்டகமா, நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்களா, ஐயோ பாவம், அந்த ஒட்டகமும் தாகத்தோடு இருக்குமே, நான் தண்ணீருக்கு ஊற்றுறேன், இந்த தொட்டியில் ஊற்றிட்டு போகிறேன்னு ஊற்றிட்டு இறங்கி 10 ஒட்டகத்துக்கு தண்ணீர்னா விளையாட்டு காரியமா? ஒரு ஆள் குடிக்கிறது கொடுத்துடலாம். 10 ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும்? அப்போ ரெபேக்காள் இறங்கி 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 எத்தனை கூடம் தண்ணீர் எடுத்து ஊற்றி அது அந்த மிருகம் குடிக்கட்டும், அது தாகத்தோடு இருக்கிற அப்படின்னு நல்ல குணம். அந்த நற்குணம் உங்கள்கிட்ட இருக்குதா? அந்த கனி இருக்குதா? ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறோமே. நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன செய்கிறது பேசுகிறோமே. நல்ல குணம் ரெபேக்காளுக்குள்ள. அதனால்தான் தேவன் அவளை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 24:17 அதை வாசிக்க முடியும். நீங்கள் என்ன நல்லது செய்கிறீங்க? நீங்கள் இருக்கிற இடத்துல யாருக்கு நன்மை செய்கிறீங்க? எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறீங்க? நற்குணம் வெளிப்படுதா? செய்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம பார்க்கறதே இல்லை. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நல்ல ஆண்டோடைய பிள்ளைகள், எனக்கு தெரிந்த குடும்பம். அங்கே போனால் நிறைய ஒரு 20-30 பிள்ளைங்க உட்காந்து தென்னையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு, அந்த வீடு முழுதும் சின்ன பிள்ளைங்க அப்படியே வந்து பாடம் படித்து கொண்டு இருக்கிறது. அந்த வீட்டிலேருந்து ஒரு மகள் எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க, ஒவ்வொரு பிள்ளையாக சொல்லி கொடுக்குறாங்க பொறுமையாக. 20-30 பிள்ளைங்க, அக்கா எனக்கு எது சொல்லிக் கொடுங்க, அதை சொல்லிக் கொடுங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், அவள் காலேஜ் படித்து முடித்த மகள். நான் கேட்டேன், என்ன வேலை கிடைக்கல, வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லைங்கள், நான் வீட்டிலேருந்து சம்பாதிக்கலை, இவங்கெல்லாம் ஏழை பிள்ளைங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த பக்கத்தில் குடிசையெல்லாம் இருக்கிறாங்க, அந்த ஏழை குடும்பம். இந்த பிள்ளைகளை டியூஷனுக்கெல்லாம் அனுப்பி அவங்கள படிக்க வைக்க முடியாது. நான் சும்மா தானே இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்க வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாமேன்னு சொல்லி முதல்ல 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து சொல்லி கொடுத்தேன். அவங்க எல்லாம் மற்ற பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வந்து இவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2-3 மணி நேரம் சாயங்காலம் அந்த பிள்ளைகளோடு உட்காந்து எல்லாம் சொல்லி கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறாங்க. நற்குணம். நான் சும்மா தானே இருக்கிறேன், 4 பேருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கட்டும். அவருடைய கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த மகளுடைய கல்யாணத்துக்கு அந்த ஏழை பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க பெற்றோர்லாம் வந்திருக்கு, தாய்மார் வந்திருக்கிறாங்க. என் பிள்ளைங்களை படிக்க வச்சிங்க, என் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தீங்க, என் பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி கொடுத்தீங்க, வாழ்த்து வந்தாங்க. உங்கள் கல்யாணத்துக்கு யார் வருவா? ஏழைகள் வருவாங்களா? உங்கள் கல்யாணத்துக்கு ஏழைகள் வந்து வாழ்த்துவாங்களா? அதான் உண்மையான வாழ்த்துதலாக இருக்கும். சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்கள் மேலே பொறாமப்பட்டு சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்த வாழ்வை பாருன்னு உள்ளத்தில் சொல்லிட்டு போவாங்க. உங்களால் நன்மை பெற்ற ஏழைகள் இருக்காங்களா? உங்கள் நற்குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீங்களா? உங்களை சுற்றிலும் எத்தனை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவரே நான் என்ன நன்மை செய்யட்டும், யாருக்கு நன்மை செய்யட்டும், எனக்கு ஒரு வழி நடத்துதலை தாரும், எனக்கு உதவி செய்ய, நான் சும்மா இருக்கக்கூடாது, 4 பேருக்கு நான் நன்மை செய்யணும், எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. தேவன் வழிகளை திறந்து தருவார். நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும், கேட்கணும். நான் கேட்டேன், எங்களுக்கு பில்டிங்லாம் இருக்குது, வருஷத்தில் ஒரு கேம்பு 2-3 கேம்பு நடக்கும், நிறைய பேர் தங்குவாங்க, தங்குறதுக்கு பில்டிங் கட்டியிருக்கிறோம். நான் ஒரு நாள் சொன்னேன், வருஷத்தில் 2-3 கேம்பு நடக்குது, மற்ற நேரம் சும்மா தான் இருக்குது ஆண்டவரே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கட்டடம், நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணேன். தேவன் திட்டம் கொடுத்தார், பிள்ளைகளை கூப்பிடு. இப்போ டியூஷன் சென்டர் மாதிரி வச்சுருக்க 200-300 பிள்ளைகள் வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், பாடம் சொல்லி கொடுக்குறோம், ஏழை பெற்றோர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இன்னும் இந்த இடம்லாம் இருக்குது, என்ன செய்கிறது, மியூசிக் சொல்லிக் கொடு, பிள்ளைகளுக்கு விளையாட்டு, என்னென்ன வாய்ப்பு இருக்குது, கிராமத்து பிள்ளைகளை அழைச்சி என்னென்ன விதத்தில் இந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு சபையும் செய்ய முடியும்.
நீங்கள் எங்கள் ஏழை சபை எங்களுக்கே கஷ்டப்படுகிறோம், இந்த பாட்டு பாடாதங்க, அது இருக்க வரைக்கும் ஆசீர்வாதம் இருக்காது. உங்கள் 4 பேருக்கு நன்மை செய்யுங்க. உங்கள் சர்ச்சில் படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் பிள்ளைகள் பையங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, நீங்கள் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. வேலை கிடைக்கும் வரைக்கும் 4 பேருக்கு பாட சொல்லிக் கொடுங்க, 4 பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, போதும். செய்ய முடியாதா? நற்கிரியைகள் உங்கள் சபை மூலமாக வெளிப்பட வேண்டும். நற்கிரியைகள், நன்மை செய்வது உங்கள் சர்ச்சு மூலமாக நடக்கணும். நீங்கள் தையல் சொல்லி கொடுக்குறோம், படிப்பு சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் சபை ஒரே ஒரு மிஷின் வாங்கி போடுங்க, பக்கத்தில் உள்ள ஏழை பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு சொல்லி கொடுங்க. சின்னதாக என்ன முடியுமோ செய்யுங்க. உங்களுடைய நற்கிரியைகள் மூலமாக இந்த கனி உங்களுக்குள்ள இருக்கணும். நான் நல்லது செய்யணும், நன்மை செய்யணும், இயேசுவின் நாமத்தினால நற்கிரியை செய்யணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க, தேவன் அந்த கிருபை தருவார். அப்போ நற்கிரியைகள். இன்னொரு காரியம் பாருங்க, அடுத்தது 7வது விசுவாசம். சரிங்களா? விசுவாசம் அது ஒரு ஆவியின் கனி, விசுவாசம். அப்போ விசுவாசம்னு சொன்ன உடனே நம்ம ஒரு அற்புதத்துக்கு ஜெபிக்கும் போது, வியாதிக்கு ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், இதை மாத்திரம்தான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, விசுவாச வாழ்க்கை, அனுதின வாழ்க்கையில் விசுவாசம் என்கிற கனி நமக்குள்ள வெளிப்படணும். நம்முடைய டெய்லி லைஃப்பில் ஒரு தேவை வரும் பொழுது ஜெபிக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நம்முடைய அனுதின வாழ்க்கையில் விசுவாசம் என்கிற கனி வெளிப்படணும். எபிரேயர் 11:6 பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ ஜெபிக்கும் போது மாத்திரம் அல்ல, ஊழியம் செய்யும் போது மாத்திரம் அல்ல, அனுதின வாழ்க்கையில் நம்முடைய எல்லா காரியத்திலும் தேவனை சார்ந்து வாழ்வது விசுவாசம். தேவனை சார்ந்து வாழ்வது. யோவான் 14:1 இயேசு என்ன சொன்னார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. நீங்கள் விசுவாசமாக இருந்தால் இருதயம் கலங்காது, பயப்படாது, சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ விசுவாச வாழ்க்கை அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். நிறைய பேருக்குள்ள அது இருக்காது, முறுமுறுத்துருவோம். ஒரு கிராமத்தில் உள்ள சபைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த சபை ஊழியர் சொன்னார், எங்கள் சபையை சார்ந்த ஒருத்தங்க, அவங்க சென்னையில் பிஸ்னஸ் செய்கிறவங்க, அவங்க மகனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் அங்கே டாக்டர்ஸ் கைவிட்டதுனால இங்கே நாட்டு வைத்தியத்தை காமிக்கலான்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே வைத்தியம் செய்த பிரயோஜனம் இல்லை, மரணப்படுக்கையில் அந்த தம்பி வீட்டில் இருக்கிறான், நீங்கள் ஜெபிக்க முடியுமான்னு கூப்பிட்டாங்க. சரி, நான் வருகிறேன். அந்த ஊழியரோடு நான் அந்த வீட்டுக்கு போனேன். அவங்க கிறிஸ்தவர் எல்லாரும் குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு 15-20 வருஷமாக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நான் போனோடனே அங்கே வீட்டில் வாலிப பையன் கைவிடப்பட்ட நிலைமையில் மரணப்படுக்கையில் இருக்கிறான். நான் போய் உட்கார்ந்த உடனே அந்த தாயார் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக மலர்ந்த முகத்தோட, ஐயா வாங்க, வரவேற்றாங்க. உங்களுக்கு ஒன்று இனிப்பு கொண்டு வர்றாங்க, காரம் கொண்டு வர்றாங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, ஓடி போகிறாங்க. காஃபி பிடிக்குமா, என்ன கொண்டு வர, டீ பிடிக்குமா, காஃபி கொண்டு வைக்கிறாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் எதிர்பார்த்தது வேற. அங்கே போனவுடனே ஒரு தாயார் கண்ணீர் விட்டு அழுவாங்க, என் பையனை டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, நாங்கள் இயேசுவை தான் நம்பி வந்தோம், அவரை தான் ஏற்றுக்கொண்டோம், பாருங்கள் இப்படி கைவிட்ட நிலைமையில் இருக்கான், என் பையன் செத்துருவான்றாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு கண்ணீரோட ஒரு தாய் வரவேற்பாங்கன்னு நான் நினச்சா சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எங்களை பையனை காட்டில் இன்னும் வந்தோடனே அழுதுகிட்டு பையனுக்கு ஜெபிக்கன்னு சொல்ல, நீங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க காஃபி குடிங்கன்னு மகிழ்ச்சியாக இருங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு அதுக்கு மேலே பொறுக்கலை. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அந்த தாயாரை பார்த்து, உங்கள் மகன் டாக்டராக கைவிடப்பட்டு டெத் பெட்டில் இருக்கிறான்னு தான் என்னை ஜெபிக்க கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் உடனே நீங்கள் ஜெபிக்கணும் அது பண்ணணும் அப்படி ஒன்றுமே சொல்லலையே, அதை பற்றி உங்களுக்கு வருத்தம் இல்லையான்னு கேட்டேன். அவன் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அது எதுக்கு ஏன் பயப்படணும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆகுது, எங்களை அவர் நடத்துகிறாரு, பையனை அவர் சுகமாக்கிடுவார், அவனுக்கு ஒன்றாகாது.
ரொம்ப சிம்பிளாக, தட் இஸ் ஃபைத். அதான் விசுவாசம். அதான் தட் இஸ் ஃபைத். அதான் விசுவாச வாழ்க்கை. எங்களுக்கு இயேசு இருக்கிறார். இத்தனை வருஷம் 15 வருஷம் நான் அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். எத்தனை பிரச்சனை போராட்டம், ஒன்றில் எங்களை கைவிடலை. அவர் எழுப்பிடுவார், அவனை சரிப்படுத்திடுவார். சிம்பிளாக சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுதான் விசுவாச வாழ்க்கை, ஆவியின் கனி. சின்ன பிரச்சனைக்கு முக்கல் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. சின்ன போராட்டத்துக்கும் அழுது, எனக்கு ஏன் அப்படி நடக்கணும், எனக்கு ஏன் அப்படி நடக்கணும், நான் ஜெபிக்கலையா, எனக்கு ஏன் அந்த மார்க்கு குறைஞ்சிது, எனக்கு அங்கே இடம் கிடைக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி அழுகிறது. அப்புறம் நான் ஜெபிக்கிற விசுவாசி என்றாரு. என்ன விசுவாசி? ஆவியின் கனி என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தா விசுவாசி பதறான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4 வாசிக்கிற ஆண்டவரை சார்ந்து வாழ்வது. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாம நடக்காது, நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ரோமர் 8:28. தட் இஸ் ஃபைத். என்ன நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் பயப்படணும், ஏசு எனக்கு இருக்கிறாரே. அதான் விசுவாச வாழ்க்கை என்பது. ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்துக்காக ஜெபம், விடுதலைக்காக ஜெபிக்கும் போது விசுவாசம் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அனுதின வாழ்க்கையில் எங்கள் தேவையை அவர் சந்திப்பார், பிள்ளைகளை அவர் பார்த்து கொள்வார், அவர் எங்களுக்கு உதவி செய்வார், அவர் எங்கள் தேவையை சந்திப்பார், எங்களை குறைவில்லாமல் நடத்துவார். அந்த விசுவாசம், இயேசுவை சார்ந்து வாழ்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த விசுவாசத்தில் இன்னொரு காரியம், ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மை தன்மையாயிருத்தல், உண்மையாயிருத்தல், ஃபெய்த்ஃபுல்னஸ். அதை குறிக்க நாவின், அதான் ரொம்ப முக்கியம். ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை உள்ளவர்களாக இருப்பது, அதை குறிக்கும். மற்றவங்களை ஏமாற்றாதபடி உண்மையாக இருக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும். ஏமாற்றிட்டு காலேஜுக்கு போகிறேன், டியூஷனுக்கு போனேன், ஏமாற்றிட்டு சினிமாவுக்கு போகிறது, ஏமாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றுறது, பொய்யான காரியத்தை சொல்லுவது, பெற்றோரை ஏமாற்றுவது. ஒரு உண்மைத்தன்மை இல்லை. கணவன் மனைவிக்குள்ள உண்மைத்தன்மை இல்லை, மனைவி புருஷனுக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள உண்மைத்தன்மை இல்லாமல் இருப்பார். நிறைய குடும்பத்தில் அதனால் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பிரச்சனைகள். அப்போ உண்மையாக இருக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இந்த உண்மைத்தன்மை அதான் இந்த விசுவாசமாக இருக்கிறது. இவங்க ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க, அவங்கள நம்பலாம், அவங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் உண்மைத்தன்மை. இவன் விசுவாசம் உள்ள வேலைக்காரங்க அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் உண்மையான வேலைக்காரன், உண்மையாக இருப்பான், ஏமாற்ற மாட்டான்னு அர்த்தம். அப்போ அந்த நம்மகிட்ட காணப்படணும். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 10:13 தேவன் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கர் 5:24 உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எபிரேயர் 10:23 சொல்லுது, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்போ தேவன் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 3:2 வாசித்தால், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆண்டவருடைய காரியத்தில் ரொம்ப உண்மை, ஏமாற்றல, உண்மையாய் நடந்து கொண்டார் என்பதாய் பார்க்கிறோம். தானியேல் 6:4 தானியேல் உண்மை உள்ளவராயிருந்தார், அதனால் அவர் மேலே சுமத்த யாதொரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 22 ராஜாவுக்கு அவர் உண்மையாயிருந்தார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 22:14 வாசிக்கும் போது தாவீது உண்மை உள்ளவராயிருந்தார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் வரும்போது 1 பேதுரு 5:12 வாசித்தால், சில்வான் என்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து அவன் உண்மை உள்ள சகோதரன் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். கொலோசியர் 4:7 தீகுக்கு என்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து அவன் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 3:2 வசனம் 6 வாசித்து பாருங்க. அவர் உண்மை உள்ளவராயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த உண்மைத்துவம், ஃபெய்த்ஃபுல்னஸ், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும், வேலையில் உண்மையாக இருக்கணும், பிஸ்னஸில் உண்மையாக இருக்கணும், மக்களை ஏமாத்துக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உண்மையான பொருளை தருவீங்கன்னு நம்பி தான் உங்கள்கிட்ட பொருள் வாங்குறாங்க. ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது, உண்மை தன்மையோடு நடந்து கொள்ளணும். ஊழியத்தில் உண்மை ரொம்ப அவசியம் பாருங்கள். அதனால்தான் நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையாக நடக்கிறவங்கள தான் ஆண்டவர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க முடியும். ஏமாற்றுகிறவளை எப்படி ஆசீர்வதிக்கிறது? மத்தேயு 25:21 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே ஆண்டவர் சொல்றார், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆண்டவர் வரும்போது எல்லா ஊழியக்காரன் போய் நிற்கும்போது ஆண்டவர் மாடரேட்டரை வாங்க, பிஷப்பை வாங்க, 9 வரம் பெற்றவங்களை வாங்க நீ கூப்பிடுவார்னு நினைக்கிறீங்க? அது இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற சில பொறுப்புகள், அவ்வளவுதான். அது ஒரு ஊழியம். மாடரேட்டராக இருப்பது, பிஷப்பாக இருப்பது, போதகராக இருப்பது, செக்ரட்டரி ட்ரெஷராக இருப்பது ஒரு ஊழியம். சுவிசேஷகனாக இருப்பது, தீர்க்கதரிசியாக இருப்பது ஊழியம். பரலோகத்து போகும்போது ஆண்டவர் அப்படி கூட மாட்டார். அவர் என்ன கூடுவார் தெரியுமா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, உண்மையா நீ செய்த, அப்படிதான் ஆண்டவர் கூப்பிட போறார். உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருக்கீங்களா? பண ஆசைக்கு இடம் கொடுக்காம, ஏமாற்றாம உண்மையாக இருக்கீங்களா? உங்களுக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். வேலை செய்கிறீங்க, டீச்சராக பண்ணி செய்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. 8 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கப்படுது. 8 மணி நேரம் உண்மையாக வேலை செய்கிறீங்களா? டைமுக்கு போயிடுறீங்களா? டைமுக்கு நீங்கள் கடினமாக வேலை செய்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் பிறகு ஜாப் பண்ணுங்க, அரசாங்க வேலை கிடைக்கணும் ஜாப் பண்ணுங்கம்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், ப்ரைவேட்டுன்னா பெண்டை கட்டிடுறாங்கன்றாங்க. கடினமாக வேலை வாங்குவாங்க. ஒரு நிமிஷம் கூட பிந்தி போனாலும் கொஸ்டின், ஒரு நிமிஷம் முந்தியே நாங்கள் வர முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. கவர்மெண்ட் வேலைன்னா இஷ்டப்படி போகலாம், வரலாம், ஏமாற்றலாம். அதுதானே அர்த்தம். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் சின்சியராக அதில் கடினமாக உழைக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க. உங்கள் மனநிலை என்ன? நீங்கள் வேலையில் உண்மை இல்லை, டைமுக்கு போகலை, கடினமாக உழைக்கலைன்னா கவர்மெண்ட்டை ஏமாத்துறீங்க. நீங்கள் உண்மையான ஆள் இல்லை. நீங்கள் வாங்குகிற சம்பளம் ஏமாற்றி வாங்குகிற சம்பளம், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஆஸ்பத்திரிக்கு தான் செலவு பண்ணுவீங்க. உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். உண்மையாக உழைச்சி, உண்மையாக நடந்து, உங்களை வேலைக்கு வச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு உண்மையாக இருங்க. அந்த அரசாங்கம் தேவனுடையது. நீங்கள் மேல் அதிகாரிகளையும் அரசியல்வாதியும் பார்க்காதங்க. கர்த்தர் எனக்கு அந்த வேலையை தந்திருக்கிறான், நான் உண்மையாக இருக்கணும், இந்த உணர்வோடு செயல்படணும். ஊழியம் என்றால் ஊழியத்தில் உண்மை இருக்க வேண்டும். காணிக்கை கொடுத்தா காணிக்கையில் உண்மை இருக்க வேண்டும். உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவது அல்ல. உண்மையும் உத்தமாக நடக்கிறவங்க தான் பரலோகத்தில் மகிழ்ந்திருக்க முடியும், பூமியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க முடியும். இந்த உண்மைத்துவம், இந்த கனி நமக்குள்ள இருக்கணும். யோசித்து பாருங்க, உண்மையாக நம்ம நடந்து கொள்கிறோமா, நம்ம உண்மையாக வேலை செய்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்க. நிறைய நம்ம ஏமாற்றுகிறோம். நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கிறது தானே, எல்லாத்திலும் நடக்கிறது தான் நினைக்கிறோம். ஆனால் அதுவே ஆபத்து. ஆண்டவர் பார்க்குறார், நான் உண்மை உள்ள தேவன், நான் உண்மையாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உண்மையாக உன்னை நடத்துகிறேன், நீ ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மைத்துவம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவங்களுக்கு தான் பரிபூரண ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை செய்கிறீங்களா? நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஊழியக்கார் ஒரு கிராமத்தில் போய் பிரசங்கம் பண்ணார். இப்போ டிஜேஸ் தினகரன் இந்த அனுபவத்தை சொன்னாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் அவங்க பிரசங்கம் எங்கே நடந்தாலும் போயிடுவேன்.
அப்போ ஒரு அன்பை சொன்னாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் அழைக்கப்பட்ட 3 நாள் கூட்டம், பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறார், ஊழியை செய்கிறார், ஜெபிக்கிறார். முடிந்தார். அடுத்த நாள் கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் பஸ்ஸில் ஒரு சொந்த ஊருக்கு போகிறார். போகும்போது அந்த கண்டக்டர் டிக்கெட் வாங்கி கொடுத்து கொண்டே இருந்தார். இவரும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கின போது ₹1 அதிகம் வந்துட்டு, கையில் ₹1 அதிகமாக சில்லறை கொடுத்துட்டார். யார்? கண்டக்டர் கொடுக்கும்போது ₹1 அதிகமாக கையில் கொடுத்துட்டார். கணக்கு பார்த்தா இவ்வளோ தானே டிக்கெட்டு, ₹1 எக்ஸ்ட்ரா இருக்குது. ₹1 எக்ஸ்ட்ரான்னா ஒரு காஃபிக்கு சரியாகுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ₹1 காஃபி கொடுத்துட்டார் அப்படின்னு பாக்கெட்டில் போடலாமா அப்படி நினைக்கும்போது ஆண்டவர் பார்க்குற உண்மையாரு. உடனே அவர் சொன்னார், கண்டக்டர் கூப்பிட்டு, ஐயா நீங்கள் ₹1 எக்ஸ்ட்ரா தந்துட்டீங்க எனக்கு, நீங்கள் இந்த ₹1 பிடிங்கன்னு திருப்பி கொடுத்தாரு. கொடுத்த உடனே இந்த கண்டக்டர் சொன்னாரா அவரை பார்த்து, இப்போ நான் நம்புகிறேன் நீ உண்மையான ஊழியக்காரர் தான் ஐயா அப்படின்னு சொன்னாராம். இவர் அதிர்ச்சியோட பார்த்தார். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், 3 நாள் கூட்டம் நடத்தினீங்களா? ஆமாம், நான் வந்திருந்தேன் கூட்டத்துக்கு, உங்கள் பிரசங்கெல்லாம் கேட்டேன், நீங்கள் பிரசங்கெல்லாம் நல்லா பண்ணீங்க, உண்மையான ஊழியக்காரனான்னு சோதித்து பார்க்கறதுக்கு நான் தான் எக்ஸ்ட்ரா ₹1 கொடுத்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தேன், பாக்கெட்டில் போட்டு போகிறீங்களா, திருப்பி தர்றீங்களா, நீங்கள் உண்மையான ஆள்தானான்னு சோதித்து பார்த்தேன், நீங்கள் உண்மையான ஊழியக்காரர் ஐயா, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாராம். இப்படி தான் ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்ப்பார். உங்களை குறித்து என்ன, நம்மை குறித்து என்ன யோசித்து பாருங்க. நம்ம வாங்குகிற ஜனம் கொடுக்கிற காணிக்கை ஒவ்வொரு பைசாவுக்கும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். உண்மையாக இருக்கிறோமா? பண காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமா? தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஜெபத்தில் உண்மையாக இருக்கோமா? உபவாசத்தில் உண்மையாக இருக்கோமா? ஆராதனை நடத்துவதில் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிற உண்மையாக நடத்துகிறோமா? கடமைக்காக பேருக்காக நடத்தி கொண்டு இருக்கிறோமா? தேவன் கொடுத்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றுகிற உண்மையாக இருக்கிறோமா? தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அப்போ இந்த நாள் ஆண்டவரே, அந்த கனி எனக்குள்ளே இருக்கணும், நான் உண்மையாக இருக்கணும். எனக்கு கொடுத்த பொறுப்பில், என்னுடைய வேலையில், பிஸ்னஸில், எல்லாத்துலையும் நான் மற்றவங்கள நான் பார்க்கக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்குள்ள ஆவியின் கனி காணப்படணும். நான் டைமுக்கு போகணும், கடினமாக வேலை செய்யணும், கடினமாக உழைக்கணும், உண்மையாக இருக்கணும், எந்த விதமான கிம்பளத்தை எதிர்பார்க்கக்கூடாது. நான் உண்மையாக எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றணும். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஆவியின் கனியாகிய இந்த விசுவாசம், இந்த நற்குணம் எனக்குள்ள காணப்பண்ண. ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுமி நில்லுங்க, ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, இந்த நற்குணம், விசுவாசம் என்கிற இந்த ஆவியின் கனி, இந்த தெய்வீக சுபாவம் எனக்குள்ள காணப்படணும். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? இந்த ஆவியின் கனி எனக்குள்ள காணப்படணும். ஆண்டவரே, இந்த நற்குணம், நன்மை செய்கிற குணம் எனக்குள்ள இருக்கணும். நான் என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யணும். என்னால் முடிந்த நன்மையை நான் செய்யணும். நற்குணம் எனக்கு வேணும். விசுவாசம், நான் விசுவாச வாழ்க்கை வாழணும். ஆண்டவரோடு இணைந்து எல்லா காரியத்திற்கும் எனக்கு ஆண்டவர் அவர்தான் என்ற விசுவாசத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை வேணும். நான் உண்மை உள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே, உண்மை உள்ளவளா இருக்கணும் ஆண்டவரே. நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது, என்னை நம்புகிற மனிதர்களை ஏமாற்றக்கூடாது, எனக்கு வேலை கொடுத்த எஜமானனை நான் ஏமாற்றக்கூடாது, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானனை நான் ஏமாற்றக்கூடாது, நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் என்னை நம்பி பொறுப்பு கொடுத்திருக்கிறவங்களை ஏமாற்றக்கூடாது. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உண்மையாயிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, உண்மையாயிருக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த உண்மைத்துவம் எனக்குள்ளே காணப்படணும். அதற்காக ஒப்பு கொடுக்கிற இந்த ஆவியின் கனி எனக்குள்ளே காணப்படணும். நான் உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நற்குணம் எனக்குள்ளே காணப்படணும். இந்த விசுவாசம் என்கிற இந்த கனி எனக்குள்ளே காணப்படணும். அந்த நல்ல குணம் எனக்குள்ள வரணும். இதுவரை நான் தவறு செய்து விட்டேன், அதை மன்னியும். நல்ல காரியம் செய்ய தவறிவிட்டேன், மன்னியும். ஆண்டவரே, உண்மைத்துவத்தில்
தவறிவிட்டேன், என்னை மன்னியும். விசுவாசத்தில் தவறிவிட்டேன், என்னை மன்னியும். எனக்கு அந்த சுபாவத்தை தாரும். இந்த ஆவியின் கனி எனக்குள்ளே காணப்படட்டும். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசினதை உணர்ந்தார். இருதயத்தில் கை வைத்து எனக்குள்ள இந்த ஆவியின் கனி காணப்படணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்குள்ள இந்த ஆவியின் கனியாகிய நற்குணமும் விசுவாசம் என்கிற கனி ஆண்டவரே உருவாகணும். அந்த நற்குணம் உருவாகணும். இயேசுவை போல நாங்கள் நற்குணம் உள்ளவர்களா இருக்கணும். இயேசுவை போல நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அந்த அனுபவத்தை தாங்க, அந்த கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவிக்குரிய சுபாவத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நல்ல ஆவியின் கனியாகிய தெய்வீக சுபாவத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் தாரும், என் பிள்ளைகளுக்கு தாரும். நாங்கள்லாம் இந்த ஆவியின் கனி உள்ளவர்களாய் சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களை ஆவியானவர் தொடுவீராக. ஆவியின் கனியினால் நிரப்புவீராக. ஆவியின் தெய்வீக சுபாவத்தினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி ஆட்கொள்ளவும் இயேசுவை போல ஆண்டவரே நற்குணமுள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் வாழுகிற கிருபை எங்களுக்கு தாரும். இன்று முதல் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். கர்த்தரப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த ஆவியின் கனி எங்களுக்குள்ளே உருவாக்குறதற்காக ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறோம். எங்களோடு பேசினீர், இந்த அனுபவத்தை தந்தீர். ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாள் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சி ஆசீர்வதித்தீர். எங்களுக்கு பேசினீர், உணர்த்தினீர், எங்களுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கினீர். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிக்கு தங்களுடைய தியாகமுள்ள காணிக்கையினால் உதவி செய்த எல்லா குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.